வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் நாடு முழுவதும் எதிரொலிக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள். பரப்புரை வீடியோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் இழுபறி ஏற்பட்டால் ஆதரவு பற்றி அப்போது பார்க்கலாம். யாருக்கு ஆதரவு என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். சார், அப்ப தொங்கு பாராளுமன்றம் அமையும் போது உங்களுடைய அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக் கொள்ளலாம். கோவையில் இறுதிக்கட்ட பரப்புரையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிரம். முதியோர் இல்லத்தில் வாக்கு சேகரித்த போது கண் கலங்கினார். Been a pleasure to come here. திருப்பரங்குன்றத்தில் தாய் பிரேமலதாவுடன் வாக்கு சேகரித்த விருதுநகர் தொகுதி வேட்பாளர் விஜய பிரபாகர் பரப்புரை. மாணிக்கம் தாக்கூருக்கு ஓய்வு கொடுத்து விஜய பிரபாகருக்கு வாய்ப்பு தாருங்கள் என பிரேமலதா பேச்சு. சக்தி வந்து வெற்றிவேல முருகர் கையில கொடுத்து போரில் வென்றுவா என்று சொன்னார்களோ அதுபோல விஜய பிரபாகர் அவர்களுக்கு தாயாக சக்தியாக இந்த வேலை கொடுக்கிறேன். இந்து மதத்தையும் இந்துக்களையும் காப்பாற்றுவது போல் ஏமாற்றுகிறது பாஜக. திருச்செந்தூரில் பரப்புரை செய்த தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி விமர்சனம். கோயிலெல்லாம் காப்பாற்றுறேன்னு பிஜேபி திருச்செந்தூருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம். எது நல்ல விஷயம் நம்ம செஞ்சாலும் அதை எடுத்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, தவிர நல்லது எதையுமே செய்வதில்லை. ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய வடசென்னை பாஜக வேட்பாளர் மனோஜ் பி செல்வம். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுகவிற்கு மட்டும் சொந்தமல்ல என பேட்டி. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்றோடு ஓய்கிறது. மாலை 6 மணி வரை பரப்புரை மேற்கொள்ள அனுமதி. தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட நீலாங்கரையில் ஆட்டோவில் பயணித்தபடி வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன். வருகிற 19ஆம் தேதி காலை வாக்குச்சாவடிக்கு நீங்கள் சென்றவுடன் முதல் பட்டி, முதல் பெயர் தமிழச்சி தங்கபாண்டியன், முதல் சின்னம் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என எம்ஆர்சி நகரில் பரப்புரை செய்த அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன். வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் கூற்றும் இரட்டகுடைய சின்னத்திற்கு உங்கள் அன்பான வாக்குகளும் உதராமல் இரட்டகுடைய சின்னத்தில் பதிவு செய்து பெரும்பான்மையான புதுச்சேரியில் வெற்றி பெற பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார். பணப்பட்டுவாடாவை தடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பேன் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் பேட்டி. மீண்டும் மீண்டும் நீங்க நான் பணம் கொடுத்துதான் வெற்றி பெறுவேன், மீண்டும் மீண்டும் இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பேன், இவங்களோட ரத்தத்தை குடிச்சுதான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன். இந்த தேர்தலையே நான் புறக்கணிப்பேன். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அருகே ஐஸ் கட்டி ஆலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல். வாக்காளர்களுக்காக பதுக்கி வைக்கப்பட்ட 7000 பாட்டில்கள் சிக்கின. விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலூர் அருகே முகையூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா என புகார். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளை கண்டவுடன் 2,25,000 காரில் போட்டுவிட்டு ஓடிய கும்பல்.
4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய கோரி வழக்கு. சுயேட்சை வேட்பாளரின் மனுவை நாளை விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வந்தது பாஜக ஆட்சி. அசாமில் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு 150 இடங்கள்தான் கிடைக்கும் என ராகுல் காந்தி கணிப்பு. பிரதமர் மோடி ஊழலின் தலைவர் என்றும் உத்தரப்பிரதேசத்தில் விமர்சனம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 268வது பிறந்த நாள். சென்னையில் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்று மாலை 6 மணிக்கு மேல் சமூக வலைதளங்கள் மூலமாக வாக்கு சேகரித்தால் 2 ஆண்டுகள் சிறை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. ராமநவமியை ஒட்டி நாடு முழுவதும் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். அயோத்தி ராமர் கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் வழிபாடு. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உற்ற துணையாக இருக்கும் திராவிட மாடல் அரசின் சாதனைகள் நாடு முழுவதும் எதிரொலிக்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாட்டோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. உங்க வாக்கு உங்க தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்யறதுக்கான வாக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளா நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு. இனி இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல். அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல். மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும். மாதம் மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பேருந்தில் மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம், பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவியருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள்.